வணக்கம். ஓம் டிவியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முனை ஸ்ரீ முருகன் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இடம்பெற உள்ளது. கல்குடா பாசிக்குடா கடல் கரையோரத்தில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு முனை ஸ்ரீ முருகன் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன பஞ்ச குண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இடம்பெற உள்ளது. சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் கும்பாபிஷேகம் இடம்பெற உள்ளது. நாளை 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை மகா கணபதி வழிபாடு, எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு, மாலை பஞ்சகுண்ட மகா யாக பூஜை, விசேட திரவிய ஹோமங்களுடன் கிரியைகள் இடம்பெறும். முனை ஸ்ரீ முருகன் ஆலய மகா கும்பாபிஷேகம் தொடர்பாக கும்பாபிஷேக பிரதம சிவாச்சாரியார் இந்து மத குரு பீடாதிபதி இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை மீன்பாடும் தேன்னாடு என்று போற்றுகின்ற மச்சக்களப்பு வாழைச்சேனை பாசிக்குடா 3 பக்கங்களும் கடலால் சூழப்பெற்ற முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திலே தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு காலையிலே 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலே சகல அடியவர்களும் தங்கள் கைகளாலே இந்த சுவாமி விக்கிரகங்களுக்கு எண்ணெய் காப்பு சாத்துகின்ற ஒரு சிறப்பான நிகழ்வு. இதை தவற விடாமல் சகல அடியவர்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியங்கள் கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் அந்த நல்ல எண்ணங்களோடு நல்ல எண்ணெய் சாத்தி வழிபாடு செய்கின்ற பொழுது எங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பவை நல்லதாக அமையும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த நல்லெண்ணெயை சாற்றி விக்கிரகங்களை தொட்டு நீங்கள் வணங்குகின்ற ஒரு பாக்கியம். ஏனைய காலங்களிலே ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியாது. இந்த தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற அன்று மட்டும் பரிவார ஆலயங்கள் மூலஸ்தானம் வரையிலே சகல அடியார்களும் சென்று நீங்கள் இறை விக்கிரகங்களை தொட்டு உங்கள் கைகளால் எண்ணெய் காப்பு சாத்துகின்ற பெரும் பாக்கியத்தோடு கூடியதாகிய நிகழ்வு நாளைய தினம் பாசிக்குடா முனை ஸ்ரீ முருகன் ஆலயத்திலே நடைபெறுகின்றதாகிய தைலாபியங்க நிகழ்விலே சகலரும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.